ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவம் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து குஷபாவ் அவர்களின் அனுபவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்போ கேட்க போகிறோம். குஷபாவ் அவர்கள் ஸ்ரீ சாயி பாபாவோட உச்சிஷ்ட பிரசாதத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்ரீ சாயி பாபா அவருடைய பக்தியை மெச்சி அவருக்கு ஒரு வரத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம். அந்த வரம் என்னன்னா, எப்பெல்லாம் குஷபாவ் ஸ்ரீ சாயி பாபாவை நினச்சி மனதில் வேண்டி தன்னுடைய உள்ளங்கைகளை முன்னாடி கொண்டு பாபா கிட்ட வேண்டிக்கிறாரோ அந்த தருணத்தில் அவர் கையில் உடனே உதி பிரசாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்காக குஷபா எந்த மந்திரத்தையும் ஜபிக்கலை, இல்லை வேற எந்த மாதிரியான ஆன்மீக சாதனைகளையும் செய்யலை. இது பாபா அவருக்கு அந்த வரத்தை கொடுத்த உடனேயே இது பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உதி எல்லாத்துக்குமா நிவாரணமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அது உடல் ரீதியான எந்த உபாதைகளாக இருக்கட்டும், இல்லை மன கஷ்டமாக இருக்கட்டும், இல்லை குழந்தை இல்லாத பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த உதி பிரசாதம் ஒரு மருந்தாக இருக்கும், அருமருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கொடுக்குற அந்த உதியை நம்பி யாராவது இவர்கிட்ட உதி கேட்டாங்கன்னா அவங்களுக்காக பாபா கிட்ட வேண்டி அந்த உதி பிரசாதத்தை அவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி எல்லா ஒரு குவாலிட்டிஸும் பொருந்தின ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் தான் பாபாவோட உதி அப்படின்னு சொல்கிறார் இவர். ஏற்கனவே குஷபாவுக்கு இந்த ஊழ்வினைக்கு எதிர்வினை செய்கிறது, அதாவது இந்த பில்லி சூன்யம் இதுக்கெல்லாம் எதிர்வினை செய்கிற மந்திரத்தெல்லாம் இவர் கற்றுக்கிட்டு இருந்தார் இல்லையா. ஸ்ரீ சாயிபாபா அதையெல்லாம் விட சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இவர் நினச்ச நேரத்தில் இவர் கையில் பேடாக்களோ இல்லை இனிப்பு பண்டங்களோ இல்லை என்ன பொருள் தேவைன்னு நினைக்கிறாரோ அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய மந்திரங்கள் சிருஷ்டி செய்யக்கூடிய இதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருந்தது. அதெல்லாம் இவர் உபயோகப்படுத்த வேண்டான்னு ஸ்ரீ சாய்பாபா சொல்லியிருந்தார். ஆனால் எப்போவாவது ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிட்ணுன்னு ஏதாவது ஒரு சின்ன தேவை இருக்குது அப்படின்னா அவங்களுக்காக இவர் இதை எப்பயாவது செய்கிறது உண்டு. இந்த மாதிரி இனிப்புகளை வர வச்சு அவங்களுக்கு கொடுக்கறது உண்டு அப்படின்னு சொன்னார். அது இவர் மனப்பூர்வமாக செய்யலை, இருந்தாலும் அவங்க அதெல்லாம் சாப்பிட்டதில்லை, அந்த ஒரு கஷ்ட ஏழ்மை நிலையில் இருக்கிறதுனால அவங்க மேலே பரிதாபப்பட்டு இதை நான் செய்கிறது உண்டு அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த ஊழ்வினைக்கு எதிர்வினை செய்கிற மந்திரங்கள் இருக்குல்ல, அது மட்டும் நான் செய்யும் பொழுது எனக்கு எந்த ஒரு கில்ட்டுமே, அதாவது குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தான் நான் செய்கிறேன். ஏன்னா அது பிறருக்கு ஒரு நன்மையை அளிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிறாரு. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னார். அதாவது இந்த பேட்டி கொடுக்குற அந்த நேரத்துக்கு அருகாமையில் நடந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறார். ராஜ் மச்சிக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவருடைய பேரனுக்கு அவரோட பேரனோட உடம்பெல்லாம் இந்த பீபா நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சோப்பு கொட்டைன்னு சொல்லிட்டு அந்த கொட்டை மாதிரியான சைஸ்லேயும் அந்த ஷேப்லேயும் உடம்புல எல்லாம் ஒரு மார்க் மாதிரி வருமா, அவர் போட்டிருக்க துணிகளில் வருமா, அவர் படுத்து தூங்குற அந்த பெட்ஷீட்டு எல்லாத்துலேயுமே அந்த குழந்தை அந்த இது பேரன் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்துலலாம் அந்த மாதிரியான ஒரு குறி மார்க் மாதிரி வருமா. இது கண்டிப்பாக இந்த பில்லி சூனியத்தோட வேலை தான் அப்படின்னு இவருக்கு நல்லாவே தெரியுமா. இது அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு இது பிளாக் மேஜிக்னால தான் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு எதிர்மறையாக செய்யக்கூடிய விஷயத்துக்கான மந்திரங்கள் எல்லாமே இவர் ஏற்கனவே பழகியிருக்காரு. அதனால அவங்க வீட்டிலேருந்து இவரை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க நிவாரணத்துக்கு வேண்டி. அப்போ இவர் அங்கே போயிட்டு அதுக்கான அந்த மந்திரங்களெல்லாம் ஜபிக்கிறாரு. அப்புறம் தத்தருக்கான பூஜைகளையும் ஆரத்தியும் செய்கிறாரு. இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஜூலை மாதம் 18ஆம் தேதி 1936 இந்த பில்லி சூனியத்தோட அந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது திரும்பி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காரு. ஆனால் இவர் பண்ண இந்த மந்திர ஜபம் அப்புறம் ஆரத்தி தத்த பூஜைகள்னால அது திரும்பி வராமல் ஒரு நிவாரணத்தை அவங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தேவை உள்ள போது யாருக்காவது வேணும்னா அப்போ மட்டும்தான் நான் இதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீ சாயி பாபாவோட இவர்
3 வருட காலம் தொடர்ந்து தங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க அப்பா ஊர்லேருந்து வந்து இவர கூட்டிட்டு போணும் அப்படின்னு பாபாவோட உத்தரவோட கூட்டிட்டு போறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப கிளம்பும்போது ஸ்ரீ சாய் பாபா இவர்ட்ட சொல்றாரு, "அடுத்த தடவ வரும்போது 2 பேரா வாங்க" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இவங்க விடை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அப்பாவும், பையனும் பாபாவோட தரிசனத்துக்கு ஷிரடிக்கு வராங்க. அப்போ பாபா சொல்றாரு, "2 பேரா வாங்கன்னு நான் சொன்னது, உன்ன கல்யாணம் பண்ணிட்டு தான் வர சொன்னேன். நீ திருமணம் ஆகி உன்னுடைய மனைவியோட வரணும் அப்படிங்கிறத நான் வந்து குறிப்பிட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாபாவோட தரிசனம் பண்ணிட்டு திரும்பி இவர் ஊருக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவர் திரும்பி ஷிரடிக்கு வராரு. வந்து அப்போ வந்து நெறைய நாட்கள் பாபாவோடயே தங்கியிருக்காரு. இவருக்கு மனைவி வீட்ல இருந்தாலும், பாபாவோட தங்குறது தான் இவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமானதா இருந்தது. அதையே விரும்பினதுனால பாபாவோடயே நீண்ட நாட்கள் இவர் தங்கியிருந்தாரு. அப்புறம் இவங்க மனைவி ஊர்லேருந்து வந்து இவர திருப்பி கூட்டிட்டு போனாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் இவருடைய குடும்பம் பெருசாச்சு. இவருக்கு குழந்தைகள், பேர குழந்தைகள்லாம் பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு தடவை அதுக்கப்புறம் ஷீரடிக்கு பாபாவோட தரிசனத்துக்கு வந்தபோது, பாபா சொன்னாராம், "நீ எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு அவ்ளோ தூரத்துலேருந்து என்னை பார்க்கறதுக்காக இங்க வர?" அப்படின்னு சொல்லிட்டு, இவரு இருக்காரு இல்லையா, வசிச்சுட்டு இருக்காரு இல்லையா குஷபா ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல இருக்க ஒரு நிலத்தோட சில அறிகுறிகள்லாம் சொன்னாராம். அந்த நிலம் எங்க இருக்கு? எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்? அந்த மாரியெல்லாம் சில விஷயங்கள சொல்லி, "அதுதான் என்னுடைய வீடு. நான் அங்க தான் இருக்கேன்" அப்படின்னு சொன்னாராம் ஸ்ரீ சாய்பாபா. சரின்னு இவர் வந்து திரும்பி இவங்க கிராமத்துக்கு போன உடனே, பாபா சொன்ன அந்த விஷயத்த எல்லாம் வச்சு, அந்த லேண்ட் எங்க இருக்குன்னு இவரு கண்டுபிடிச்சிட்டாரு. அது ஒரே முள் புதர்லாம் இருந்ததாம். அத எல்லாத்தையும் நீக்கி எல்லாம் சுத்தம் படுத்தினாராம். சுத்தப்படுத்தின போது தான் அங்க வந்து ஒரு சமாதி இருக்கிறத இவர் பார்த்துருக்காரு. அந்த சமாதி இருக்கிற அந்த நிலத்த தான் பாபா தன்னுடைய வீடுன்னு சொன்னாரு அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அந்த நிலத்தையே இவர் வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டாராம். வாங்கிட்டு அங்கேயே வசிச்சு, அந்த சமாதிக்கே வந்து இவருடைய எல்லா வொர்ஷிப்பும், அதாவது பூஜைகள் எல்லாமே வந்து அந்த சமாதிக்கே தான் பண்ண ஆரம்பிச்சாராம். பாபா வந்து அடிக்கடி இவருக்கு அங்க தோன்றி தரிசனம் குடுத்தாராம். அதுக்கப்புறம்லேருந்து இவர் ஷீரடி வரத நிறுத்திட்டேன் அப்படின்னாரு. ஆனா ஸ்ரீராம நவமிக்கு மட்டும் நான் ஷீரடிக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. இவருடைய பாபாவின் அனுபவங்கள வந்து தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.